வார்த்தை நேரை கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 93 அதிகாரம் 1 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். போதும், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாம், நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கவனிங்க, எங்க ராஜரீகம் பண்றார்? கர்த்தர் எங்க ராஜரீகம் பண்ணுகிறார்? சரி, எங்க ராஜரீகம் பண்ண விரும்புகிறார்? மனிதனுடைய. அல்லேலூயா. கர்த்தர் உலகம் அனைத்திற்கும் ராஜா. யாருக்கு ராஜா? சகல உலகத்துக்கும் அவர்தான் ராஜா. உலகத்தில் நீங்கள் எந்த கெடுத்தாலும் அதுக்கு யார் தான் அதிகாரி? இயேசு தான் அதிகாரி. அதுதான் அவருடைய மகிமை. அங்கே தான் அவருடைய மகிமை விளங்குது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கிற நாமத்தை தவிர ரட்சிக்கப்பட வேறு ஒரு நாமம் இல்லை. இந்த எல்லா இடத்திலும் அவருடைய அதிகாரம் பெரிதாக இருக்கிறது. ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் அதிகாரம் செலுத்த முடியலை. எங்கன்னா மனுஷர் ராஜ்யத்தில், மனுஷனுடைய இருதயத்தில், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவருடைய காரியங்களில் கர்த்தர் ராஜரீகம் பண்ண சில தடைகள் என்ன செய்கிறது? அப்பப்போ வருகிறதா இருக்கிறது. நாம் இப்போ கொஞ்சம் நம்மளை ஆராய போகிறோம். அல்லேலூயா. எப்போவுமே கவனிங்க, என்னுடைய செய்தி இப்படி தான் இருக்கும். நம்முடைய குற்றங்களை ஆராய்ஞ்சா, நம்முடைய தவறுகளை ஆராய்ஞ்சா, எப்படி மணல் சலிக்கப்படும் பொழுது அதனுடைய கடினமான பகுதியெல்லாம் அகற்றப்பட்டு மெதுவான பகுதியெல்லாம் கீழே விழுகிறது, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கடினமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அகற்றப்பட்டு நம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் சாஃப்டானவர்களாக என்ன செஞ்சிடலாம்? மாறிடலாம். கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதமே, வேதத்தின் மொத்த ஆசீர்வாதமே கீழ்ப்படிதல்ன்ற ஒரு வார்த்தையில் தான் அரங்கிருக்கு. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்தாலும் பிதாவின் சித்தத்தை தவிர வேறு சித்தமே செய்யக்கூடாது. அதான் கீழ்ப்படிதல். அவர் சகலத்துக்கும் அதிகாரியாக இருந்தும் சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டிருந்தும் அவர் தன்னைத்தான் தாழ்த்தி கீழ்ப்படிந்து அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. மொத்த ஆசீர்வாதமும் நமக்கு முன்னோடியாக நிற்கிற இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்படிதல் என்ற ஒரு வார்த்தையில் தான் என்ன செய்கிறாங்க? எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜ்யபாரம் தள்ளாலும் எடுபட்டு போனாலும் கீழ்ப்படிதல் என்ற ஒரு காரணத்தினால் இருக்கும். ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டாலும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான்ற காரணத்தினால தான் இருக்கும். ஆமென். மற்றபடி வேறு எந்த காரியத்தினாலும் ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு அகன்று போகுதா? கீழ்ப்படியலை, ஏதோ விதத்தை தவறுகிறோம் என்பது அர்த்தமாகவே செய்தியிலே நம்ம தியானிக்க போகிறது. நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். என்னிடத்தில் நான் கர்த்தர் விரும்புகிறபடி என் வாழ்க்கை நடத்துகிறேனா? ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் பூமிக்கு வருவதாக என்று சொல்லி செபிக்கிறோம். அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறதா? அவர் என்னை அரசாளுகிறாரா? முதல்ல நான் அவருக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா முழுமையுமாய்? அதை நாம் ஆராய்ந்து அறிந்தால் நாம் எங்கு தவறு இருக்கிறோம், நாம் எங்கு சரி செய்யப்பட வேண்டும், நாம் எங்கு கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று அறிந்து கொண்டால் நம்முடைய ஆசீர்வாதம் முழுமை பெறும். அல்லேலூயா. ஒரு டியூப்பில் ஒரு இடத்துல ஓட்டை விழுந்திருக்குது. அதை கண்டுபிடித்து அடைத்தால் அது என்ன செய்யாது? வீணாய் போகிற தண்ணி என்ன செய்யாது? வீணாய் போகாது. விளங்குறவங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போதுன்னா, தடையை அடைத்தால் ஆசீர்வாதம் வீணா சிதறி போகாது. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நிலை பெற்று இருக்க வேண்டுமானால், நிரந்தரமாய் இருக்க வேண்டுமானால், நித்தியமாய் இருக்க வேண்டுமானால் பராக்கிரமங்களை செய்கிற தேவனுடைய கரம், ஆளுகை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குது. நம்ம தினந்தோறும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்நாட்களை கடத்துகிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். இப்போது என்னுடைய வாழ்வு கர்த்தருக்கு முழுமையுமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்குமானால், நான் கர்த்தரை தேடுகிற பிள்ளை, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறேன், நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன், ஃபாலோ பண்ணுறேன், அவரை தான் பின்பற்றுறேன், இதெல்லாம் சரிதான்.
ஆக அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நான் என்னுடைய சுயமாய் காரியங்களை செய்வேனானால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லியும் கிறிஸ்துவை விட்டு விலகினவனாய் இருப்பேன். அப்படிதானே அர்த்தம்? ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படியாமல், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைன்னு எனக்கு பேர் இருக்குது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காம என்னுடைய இஷ்டப்படி செய்வேனானால் நான் மாய்மாலமாக என்ன செய்கிறேன்? இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாய் வாழுகிறேன். அல்லேலூயா. இப்போ புரியுதா? அந்த எது மாய்மாலம்? ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லியும் கர்த்தர் சொல்லாதவைகளை செய்வதினால் நான் என்ன செய்கிறேன்? ஆமாம், பொய்யான வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் இருக்கிறேன். சிறு காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான இடத்துல தான் தேவப்பிள்ளை என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். அங்கே தான் நம்ம நிற்கணும். ஆண்டவருக்கு பிரியமான இடத்துல தான் நிற்கணும். ஆண்டவர் அவர் மெய்ப்பன், நான் ஆடு என்று சொன்னால் அவர் என்னை எங்கே நடத்துகிறாரோ அங்கே நான் என்ன செய்யணும்? போகணும். ஆமென். இப்போ ஆடு ஒரு தேவையில்லாத ஒரு ஏதோ ஒரு தாவரத்தை என்ன செய்யுது? சாப்பிட போகுது. அது விஷம் நிறைஞ்சதுன்னு மெய்ப்பனுக்கு தெரியுது. மெய்ப்பன் கோலை வச்சு என்ன செய்வார்? லேசாக ஒரு தட்டு என்ன செய்வார்? ஐயையோ ஆடே, ஆடு காலில் விழுந்து சாப்பிடாதம்மா, இதை சாப்பிடாத அப்படி எந்த மெய்ப்பனா சொல்ல கேட்டு பார்த்துருக்கீங்களா? யாராவது எந்த மெய்ப்பனா பண்ணியிருக்கானா? காலில் விழுந்து ஐயா சாப்பிடாதையா, செத்து போவ சாப்பிடாத அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? கோலை வச்சு என்ன செய்வார்? 2 தட்டு தட்டுனா அது அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடும்? விலகிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படின்னா, ஏதோ ஒரு துன்பத்துக்கு நம்ம போயிடுவோன்னு சொன்னால் சில நேரங்கள் என்ன செய்கிறார் அவர்? நமக்கு விருப்பமான இடம் அது, நமக்கு பிரியமான சாப்பாடு கூட என்ன செய்யலாம்? முகர்ந்து பார்க்கும்பொழுது ரொம்ப வாசனையாக இருக்கலாம். சாப்பிட்றதுக்கு அது ஏதுவாக இல்லாமல் இருக்குது. முகர்ந்து பார்க்க அது நல்ல சுகந்ததாக இருந்துச்சு. அதனால் ஆடு சாப்பிட போகுதுன்னா மெய்ப்பன் என்ன செய்கிறாரு? அதை விளக்குனார்னா அந்த ஆட்டுக்கு அது கஷ்டமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச உணவு, நல்ல ஆகாரம், நல்ல வாசனை தருகிற சாப்பாடு சாப்பிட விட மாட்டார் இவர். அதே ஆடு சாப்பிட்டுருந்துச்சின்னு வச்சுக்கிங்க, நல்ல மெய்ப்பனா நான் தான் திங்க போகிறேன், எனக்கு தெரியாது, இவருக்குமா தெரியாது, இவர் என்னை தடுக்க வேண்டியதானே அப்படியும் என்ன செய்யும்? இந்த மெய்ப்பனா இருக்கிறது உலகமாக கஷ்டம். அல்லேலூயா. நல்லா இருந்தாலும் அடி விழும், கீழே இருந்தாலும் மத்தளத்துக்கு 2 பக்கமும். ஆமாம், எங்கிட்டு போனாலும் அடி. நல்லா இருந்தாலும் இவங்க போய் நல்லா இருக்கிறது பொறுக்காமல் 4 பேர் திட்டுறாரு. நல்லா இல்லாமல் போனாலும் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இவர் தான் இதை செஞ்சார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு செய்கிறது. இந்த மெய்ப்பனை எப்படிலாம் வதைக்கணுமோ அப்படிலாம் என்ன செய்கிறது? அல்லேலூயா. கவனிங்களேன், தடுக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். நன்மை தீமை அறியத்தக்க மரம் ஆசீர்வாதமா? ஜீவ விருட்சம் ஆசீர்வாதமா? இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் பைபிள் படித்து தெரிஞ்சதுனால தெரியுது. அன்னைக்கு உங்களை அதே ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுருந்தா இப்போ என்ன செஞ்சுருக்கோம்? நிலைமை புரிஞ்சிருக்கும். எது நமக்கு ஆசீர்வாதம், எது கீழ்ப்படியாமை, எது கீழ்ப்படிதல்? ஆதியில் தொடங்கின கீழ்ப்படியாமை அப்படியே தொன்று தொட்டு மனுஷனுடைய அந்த மனுஷ வர்க்கத்தில் என்ன செய்யுது? ஆமாம், அந்த ஜாதிகளுக்குள்ளே பரவுது. என்ன? கீழ்ப்படியாமை. தேவ பிள்ளைகளிடத்திலும் அது காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடையவர்கள் ஆனால் என்னை போலவே என்ன செய்யுங்க? மாறுங்க. நான் அதிலிருந்து உங்களை மீட்கும்படியாக உலகத்துக்கு வந்தேன். அதிலிருந்து உங்களை பிரிக்கும்படியாய், வேறு பிரிக்கும்படியாய், தெரிந்து கொள்ளும்படியாய் அழைத்து உங்களை என்னுடைய இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். மீண்டும் கீழ்ப்படியாமைக்குள்ளே என்ன செய்யாதீங்க? போகாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் எப்படி இருந்துச்சோ அப்படியே இப்போ நம்ம இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் தெரியுமா? 430 வருஷம் கூட நான் அடிமைத்தனத்தில் இருந்துருவேன். நான் 40 வருஷம் ஆண்டவர் கூட என்ன செய்ய மாட்டேன். ரொம்ப கஷ்டம் பாஸ். எப்படி? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? சகிச்சுட்டு இருந்துட்டாங்க. 40 நாள் பயணம், முறுமுறுப்புனால 40 வருஷம் போகுது. இந்த 40 வருஷம் ஒரு அடி வாங்கலை, ஒரு வேலை செய்ய சொல்லலை, செங்கல் அறுக்கலை, போய் வைக்கோல் அறுக்கலை, ஒரு கடினமான வேலையும் இல்லை. இடம் பெயர்ந்து கூடாரம் போடுறது மட்டும்தான் வேலையே பார்த்தது. ஒரு சாப்பாட்டுக்கு குறை இல்லை. தேவதூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கொடுக்குறாரு, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் 40 வருஷம் கர்த்தர் நடத்துகிற பாதையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து
நடக்க முடியல. வணங்கா கழுத்துள்ள ஜனம் ஆண்டவரே சொல்றார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படின்றார். முறுமுறுக்கிறாங்க அப்படின்றார். இப்போ 430 வருஷம் என்ன செய்கிற? அடிமைத்தனம், அடிக்கிறான், செங்கல் இருக்க சொல்கிறான், சாட்டை வச்சு அடிக்கிறான். ஒன்றும் இல்லை, சாப்பாடுக்கு உன்னை ஒழுங்காக சாப்பிட கூட விட மாட்டான். நைட்டு தூங்க கூட உன்னால் முடியலை. காலில் அடித்து அடிபட்டா வேதனையில் நைட்டு துடிக்கிற, காலில் மீண்டும் வேலைக்கு போகணும்னா மறுபடியும் அடிப்பான். இவ்வளவு அடிமைத்தனத்தில் உட்கார வச்சு உன்னை அடிமைத்தனம் படுத்தி உன்னை சக்கையாக பொழிந்தவனுக்கு கீழே 430 வருஷம் உன்னால் இருக்க முடியுது. தேவ தூதர் சாப்பிட்ற உணவை கொடுத்து நடத்தி ஆசீர்வதித்து மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், உலகத்தில் ஒரு கண்ணும் காணாத அதிசயங்களை எல்லாம் செங்கடலில் பிளந்து கூட நடக்க என்னென்னவோ செய்கிறாரு. 40 வருஷம் என்ன செய்ய முடியல? 430 வருஷம் எங்க 1க்கு 4 மடங்கு கூட ஒரு இடத்துல அடிமையாக இருக்கிறான். 1 மடங்கு, அதுலேருந்து ஒரே 1 மடங்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறான். அவனுக்கு என்ன செய்ய முடியல? அல்லேலூயா. ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி பாவத்தில் உழண்டு கிடக்கும்போது எப்படி வேணாலும் என்ன செய்கிறோம்? கிடக்கும் பொழுது, கஷ்டப்பட்டு கிடக்கும் பொழுது, அதில் அடிமைத்தனமாக இருக்கிறோன்னு தெரியாமே அடிமையாக இருக்கும் பொழுது, நம்ம எல்லாவற்றையும் இழந்த போது கூட சாதாரணமாக இழந்துட்டு ஏதோ ஒரு ஆனால் ஆண்டவர் ரட்சித்து மீட்டு ஆசீர்வதித்து கொண்டு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரு? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு? நான் என்னத்தை கண்டேன்? தேவதூதர் சாப்பிட்ற உணவை கொடுக்குறாரு. இவங்க சொல்கிறாங்க வெங்காயம் இல்லை, வெள்ளைப்பூடு இல்லை, கொம்மட்டிக்காய் இல்லை, என்ன இல்லை, என்னவோ இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் என்ன சாப்பிட்றது? தேவதூதர்கள் மன்னா. அல்லேலூயா. நீ கொஞ்சம் யோசிங்களேன், நான் யோசிக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்மளுடைய ஜீவியம் நீங்கள் யோசித்து இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். யாராவது குறையோடு இருக்கிறீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்களேன். நீங்கள் முன்னாடி இருந்ததையும் இப்போயும் கம்பேர் பண்ண, ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு ஏதோ ஒரு சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், குறைகள் வந்து போகலாம். ஆனால் முந்தி இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் அது ஒப்பிட்டு பார்த்தா நீங்கள் 1000 மடங்கு மேலே இருப்பீங்க. நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்களோடு கூட தான் என்ன செய்கிறீங்க? உயர்ந்திருக்கிறீங்க. நாளுக்கு நாள் ஆண்டவர் உங்களை சிறுக விடுகிறது இல்லை. இப்போ நீங்கள் குறையா நினைக்கிற குறை கூட அப்போ இருக்கிற நிலைமையில ஒப்பிட்டு பாருங்களேன். இப்போ வளர்ந்துருக்கிற நிலைமையில தான் நீங்கள் குறை அங்கங்கே என்ன செய்கிறீங்க பார்ப்பீங்க. இது இருந்தால் தான் நல்லா இருக்கும், இது இப்படி இருந்தால் தான் வளர்ந்துருக்கும் அப்படின்னு வளர்ந்துருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன குறைய சொல்வீங்க. ஆனால் நீங்கள் எழுந்து வந்த இடம் அகல பாதாளன்னு திரும்பி பார்த்தா என்ன செய்யும் தெரியும். கர்த்தர் நல்ல கவனிங்களேன். ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறாருன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் நம்ம இருதயம் இன்னும் அவருடைய ஆளுகைக்குள்ளே நம்ம அவரை என்ன செய்யலை அவருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கல. நம்ம ஆளுகைக்குள்ளே என்ன செய்கிறோம்? நம்முடைய சுய சித்தத்தில் ஓடுறோம், நம்முடைய சுய யோசனையில் ஓடுறோம், நம்முடைய சுய அனுபவத்தில் ஓடுறோம், நம்முடைய சுய காரியங்களுக்காக ஓடுறோம். கர்த்தரை முன்பதாக நிறுத்தவோ, கர்த்தரை முன்பதாக நிறுத்தி தேடவோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கவோ, இது எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம்? தவறுகிறோம். ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அவர் என்ன ஆளக்கூடாது, நான் என் இஷ்டப்படி செய்வேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்யணும்? என்ன ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இது சரியான நிலைமையா? இது சரியான எண்ணமா? நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், இது சரியான நிலைமை. நான் என்னுடைய காரியங்களை என்னுடைய இஷ்டப்படி செய்வேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்யணும்? இது ஒரு கேன்சர், உங்கள் ஆவிக்குரிய கேன்சர் அழிச்சிரும். ஆவிக்குரிய ஜீவியத்தையே அழிச்சிரும், ஆண்டவருக்குள்ளே போக விடாமல் பண்ணிரும். சவுல் ஆண்டவரை நேடி ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவ தீர்க்கதரிசி மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு எல்லாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் ஒரு நேரத்தில் கீழ்ப்படியாமையில் போன உடனே மீண்டுமாய் மன்னிப்புக்காக தேவனிடத்தில் போகலை, தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து தன்னை மனம் திரும்ப அழுகலை, தேவன் கரத்தில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க விரும்பலை, தன்னை தாழ்த்த விரும்பலை. அவன் அஞ்சனம் பார்க்குற ஸ்திரியை தேடி என்ன செய்கிறானா? போகிறான். உலகத்தை தேடி போகிறான். கவனிங்களேன், கொடுத்த ஆசீர்வாதம், மேன்மை, ராஜ பதவி எல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவேளை அதை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவர் சமூகத்தில் உட்காந்து என்ன தவறு செய்தேன்ப்பா, என்னை மன்னிங்க, என்னுடைய குறைகளை சுட்டி காட்டுங்க, நான் திருந்துறேன், மன்னிங்க, நான் உங்களுடைய பாதத்தில் விழுகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துக்கிறேன் அப்படின்னு ஒப்புரவாகிறது நீதிமானுக்கு அழகா?
இல்லை உலகத்தை தேடி என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய சித்தத்தின்படி நான் யோசிக்கிறபடி பிசாசின் காரியங்களுக்கு நேராய் ஓடுகிறது அழகா? எது சரி? என் இருதயம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு தூர போகக்கூடாது. ஆண்டவர் என்ன ஆளுகை செய்யணும். நான் ஒருவேளை கீழே கூட விழட்டுமே, நான் கீழே கூட தாழ்ந்து கூட போட்டுமே, அப்போவும் என்னை ஆண்டவர் தான் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஆளுகை செய்வாரானால் நான் எவ்வளவு தாழ்ந்தாலும் உயர்வேன் என்பது ஆணித்தரமான நிச்சயம், உறுதி. நிச்சயம் அதில் சந்தேகம் வேண்டாம். நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், இப்போ விழுந்துட்டேன், கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவர் என்னை எழுப்புவார். இந்த விசுவாசத்தில் நீங்கள் ஒரு நாளும் தளர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே இல்லை அப்படின்னா, நான் விழுந்துட்டேன் அப்படின்னா, நான் யோசிக்கணும், நான் எப்படி எழும்ப போகிறேன். நான் எழும்புவது ரொம்ப கடினம், நான் மீண்டு வருவது ரொம்ப கடினம். கர்த்தர் என்னை கரம் பிடித்து தூக்காவிட்டால் நான் எழுந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஆளுகிற மனிதனும் கர்த்தர் ஆளாத மனிதனும் ரெண்டு பேரும் சமம் அல்ல. அவர் ரெண்டு பேருமே கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே, ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் ராஜரிகம் பண்ண ஒப்பு கொடுத்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் வேறு. கர்த்தரை தெரிந்து கொண்டு அறிந்து ஆனால் தன்னுடைய விருப்பப்படி வாழுகிற மனிதனுடைய ஆசீர்வாதங்கள் வேறு. அது கிறிஸ்துவ சபைக்குள்ளே கூட வேறுபடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் தன்னை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார், வித்தியாசத்தை காண்பிப்பார். யார் உயர, யார் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, யார் மேன்மை அடைகிறாங்க காண்பிப்பார். கவனிங்க, ஒருவேளை உண்மையாக இருந்து நீங்கள் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன் விசுவாசத்தில் உத்தமமாய் நிலைத்திரு, கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமாம், அவர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர். உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நோக்கி பார்ப்பார், நிச்சயம் அவர் உயர்த்துவார். வசனம் சொல்லுது, அவர் ராஜரிகம் பண்ணுகிற இடம் அசையாது, ராஜரிகம் பண்ணுகிற இடம் பராக்கிரமத்தை காணும். அல்லேலூயா. அது மட்டும் அல்ல, அவர் சதா காலமும் அரசாளுவார். ஆமென். தனக்கு ஒப்பு கொடுக்கிற நீங்களும் நானும் நம்மளை ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த காரியம் முடியும் வரைக்கும் என்ன செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க, அதுக்கப்புறம் நானே என்ன செஞ்சுக்கிறேன். ஏதோ ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவை முடியும் போது மட்டும், முடிகிற வரைக்கும் மட்டும் ஆண்டவரை தேடுவது அல்ல, அது அல்ல உண்மை. ஆண்டவரே என்னுடைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய ஊதாரித்தன வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய கீழான வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய இழந்து போன வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டு எடுத்தீங்க. உம்முடைய சமூகத்தில் என்னை சேர்த்து கொண்டீங்க. யாரும் தேடாத, யாரும் நேசிக்காத என்னை நீங்கள் நேசித்து தேடி வந்தீங்க. நான் உயிருள்ள மட்டும் உமக்காக என்ன செய்வேன், வாழுவேன் என்று ஒப்பு கொடுக்கிறது தான் உண்மையாக ஒப்பு கொடுக்கிறது. ஆமென். அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை மரண பரியந்த முடிவு பரியந்த நான் என்ன செய்வேன், நடத்துவேன். அல்லேலூயா. அவர்களை தான் ஆண்டவர் முடிவு பரியந்தம் கொண்டு போவார். ஏன்னா அவங்க தான் முழுமையுமாக ஒப்பு கொடுக்கிறவங்க. அல்லேலூயா. முழுமையுமாக ஒப்பு கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதான் சொல்கிறார், நான் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் கர்த்தர் சதா காலங்களாகி என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது முழுமையுமாக ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக, ஒரு அற்புதத்துக்காக, ஒரு அதிசயத்துக்காக, ஒரு நன்மைக்காக, ஒரு காரியம் வாய்ப்பதற்காக, ஏதோ ஒரு காரிய தேவைக்காக, இதுக்காக மட்டும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த காரியத்துக்காக செபிக்கிறது அல்ல உண்மை. அது அல்ல விசுவாசம், அது அல்ல கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிற இடம். ஏதோ ஒரு நாளைக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆட்சி மாறுற மாதிரி அப்படிலாம் மாறாது கர்த்தருடைய ஆளுகை. அவர் ஒரு முறை அரசாளுவாரானால் இறுதி வரை அவர்தான் அரசராய் வீற்றிருப்பார். அல்லேலூயா. அவர் ஒரு முறை உங்களை தன் கையில் எடுப்பாரானால் அவர் ஒரு நாள் உங்களை கவுத்து போட மாட்டார், நீங்களா கவுராத வரைக்கும். நம்ம உலகத்தை பார்த்து, உலகத்தை கண்டு, உலக ஆசீர்வாதங்களை பார்த்து, உலகத்தில் பார்க்கிற காண்கிறவைகளை வைத்து கர்த்தரை எடை போடுவோமானால் நாம் தோற்று போவோம், நாம் ஏமாந்து போவோம், அவைகள் மாறி போகும், மாறாத ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். உலகத்தை ஒரு நாளும் முன்பதாக வைக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக. என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா? உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா? உங்க இருதயம் பூரிக்கணுமா? இந்த வருட வாக்குத்தத்தம் என்ன? உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்கள் இருதயம் பூரிக்கணுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆளுகை உனக்குள்ளே வந்தா உன் இருதயம் பூரிப்பா.
கர்த்தர் உங்களை ராஜரிகம் பண்ணுவாரானால் நீங்கள் பூரிப்பாக இருப்பீர்கள். காரணம், ஆண்டவர் ராஜரிகம் பண்ணுவாரானால், தேவாதி தேவன் அரசாளுகிற கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவாரானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் என்ன செய்ய மாட்டார், வர விடமாட்டார். வந்தாலும் அதை தாண்டி செல்லுகிற மான்கால்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் ஒரே ஒரு பக்கம் தான் ஆண்டவருக்கு. என்ன பக்கம் தெரியுமா? ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், அதுதான் என்னுடைய வேலை. அவரிடத்தில் வருகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதித்தார், சுகமாக்கினாதான் வசனம் சொல்லுது. ஆனால் கர்த்தருக்கு இன்னொரு பக்கத்தை உருவாக்கின பெருமை உங்களுக்கும் எனக்குமே சேரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஒரு பக்கத்தை உருவாக்கின ஆட்கள் நம்ம. ஆண்டவர் அன்பே உருவான கர்த்தர் ஆலயத்துக்குள்ளே வராரு. ஆலயத்துக்குள்ளே வந்தா மனுஷன் வேற மாதிரி மாறிட்டார். என் தகப்பன் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்களே, காட்டுத்தாரு சாட்டைய. அன்பே உருவான கர்த்தரை எப்படி மாற்றிட்டோம்? ஆமாம், சாட்டை எடுக்கிற அளவுக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம். வேற எங்கேயும் போய் அவர் கோவப்பட்டார் போலல, ஆலயத்துக்குள்ளே வந்து தான் என்ன செஞ்சாராம், கோவப்பட்டாராம். ஏன்? என்ன ஆராதிக்கிற என் தகப்பன் வீட்டில் இருக்கிற இந்த புனிதமான ஆலயத்தை கள்ளர் குகையா, சந்தை காடா என்ன செஞ்சிட்டீங்க, மாற்றிட்டீங்களே அப்படின்னு கோவப்படுற. ஆண்டவருக்கு இன்னொரு பக்கம் உண்டாக்குனதே யார் தான்? நம்ம தான். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு கோவன்ற ஒரு பக்கத்தை உருவாக்குனதே நம்ம தான். முதல்ல ஏதேன் தோட்டத்தை உருவாக்குனார் நம்ம முற்பிதா. அங்கே ஆரம்பித்து கடைசியில் இந்த உலகத்துக்கு வந்தால் மாறும்னு பார்த்தா இங்கே வந்து என்ன செஞ்சிட்டாரு, மனுஷனாக உருவெடுத்து ரட்சிக்க வந்தாலும் கூட நம்ம விடுறதா இல்லை. நீர் எப்படி அமைதியாக இருக்கலாம், வாரும் வந்து நான் பண்ணியிருக்கிறதை பாரும். பார்த்தவொடனே கோபப்பட்டு அடித்து பற்றிடு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லுகிறதபடி செய்யுங்க. ஆமென். இப்போ உங்களுக்கு ஒரு வண்டி ஓட்ட பழகுறீங்க, இப்படித்தான் ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஓட்டிடலாம். யாராவது அடிக்கிற வாத்தியார்கிட்ட வண்டி ஓட்டி பழகிருக்கீங்களா? அப்படி பழகிருக்க மாட்டீங்க. இப்போல்லாம் அடித்தா கேஸ் போட்டுறாங்க. அப்போ இது இடுப்பு இப்படி போச்சுன்னா சத்துன்னு விழும். நேராக இடுப்பை அது என்ன ஒன் சைடு வாங்குது அப்படின்னு அந்த பக்கம் ஒரு அரை, இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் ஒரு அரை விழும். நேராக அப்படி நேராக கீழே குனிஞ்சு படலை பார்ப்போம், சைக்கிள் மிதிக்க அலையில் கொட்டு கீழே என்னத்தை, கீழே ரோடு இருக்குது, மேலே நேராக பாரு, நட்டு நட்டு நட்டுன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும். சரி சைக்கிள் தான் அப்படின்னா வண்டிலையும் உட்காந்தா வெள்ளைக்கோடை தாண்டியா போகிற, வெள்ளைக்கோடு இந்த பக்கம் இருக்குன்னா இப்படி போயிட்டு வச்சிங்களா, இந்த பக்கம் ஆரம்பம், வெள்ளை பக்கம் போ, உள்ளே போ. இந்த பக்கம் தள்ளி போயிட்டுனா வண்டி வர அடிப்பான், இந்த பக்கம் போ, ஒரு பக்கத்தை பிடிச்சி நேராக போ. அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கியே என்ன செஞ்சிடும். இப்போ தெளிவாக வண்டி ஓட்டுவேன், தெளிவாக வண்டி ஓட்ட முடியும். எல்லா இடத்துலையும் எப்படி நடக்கணும்னு செய்து. அல்லேலூயா. அன்றைக்கி என்னை அடிக்கிறாங்கன்ட்டு நீயும் வேணாம், உன் சைக்கிள் வேணாம், உன் வண்டி வேணான்னு போயிருந்தோம்னா இன்றைக்கி ஐயா யாராவது கொண்டு போயினாங்க, ஐயா அங்கேருந்து கொண்டு இங்கே. அல்லேலூயா. எனக்கு என்ன ஸ்கில் இருக்குதுன்னு எழுதி கேட்டாங்க. நீங்கள் உனக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க, உனக்கு என்ன தான் ஸ்கில் இருக்குது, உனக்கு என்ன தான் வரும், உனக்கு என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னா நான் எழுதுனேன், எனக்கு வண்டி ஓட்ட ஒழுங்காக வரும். இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு அதான் வரும் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். ஒரே ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார், யூ ஆர் ரைட். உன் ஊழியத்துக்கு நீ போகும்போது யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், நீயா வண்டி எடுத்துகிட்டு போவ. அல்லேலூயா. அவர் சொல்லும் போது எனக்கு அப்போ வாய்ப்பே இல்லை, சாத்தியக்கூறே இல்லை. அவர் ஏதோ எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, இவராது நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் சொன்னபடி தான் என்ன செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனியாக ஒரு அடி வண்டியில் போகும்போதெல்லாம் யோசிப்பேன், இப்படி தானே அன்றைக்கி அவர் சொன்னார். யாரையோ ஒருத்தரை நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்பி இருக்க வேண்டாம். நம்மளே என்ன செய்யலாம், ஊழியத்துக்கு போகும்போது இப்படிலாம் என்ன செய்யலாம். ஆண்டவர் எப்படிலாம் நடத்துகிறாரு கவனிங்களேன். அவர் ராஜரிகம் பண்ணார்னா நடத்துவார், அவர் உங்களை அரசாண்டார்னா நடத்துவார். எல்லாம் ஏளனமாக நினச்சான், ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொன்ன ஏளனம் பண்ண எல்லாரும் என் கூட இருக்கிறாங்க, ஒருத்தங்கிட்டையும் நான் இருக்கிற மாதிரி இல்லை.
அல்லேலூயா. என்னுடைய காரியங்களை பார்த்து பொறாமப்படுறது தான் இப்போ எல்லாம் என்ன செய்கிறான் இருக்கிறான். அல்லேலூயா. உங்களை பார்த்து பொறாமப்பட வைப்பார் ஆண்டவர். உங்களை பார்த்து யாரெல்லாம் கீழாக்கி பார்த்தாங்களோ அவங்களாம் உங்களை கண்ணில் திறந்து விரித்து ஆணு வாயை பழக வைப்பார். அவர் உங்களை ராஜரீகம் பண்ண விட்டீங்கன்னா, அவர் உங்களை அரசாண்டாருன்னா, அவர் உங்களை நடத்தினார்னா, அல்லேலூயா, உங்களை நடத்தினார்னா உங்கள் வாழ்க்கை மேன்மையாய் உயர்த்தப்படும். எல்லாரை பார்க்கலும் உயர்த்தப்படுகிற வாழ்க்கையை கொடுக்க அவர் நல்லவர். அவர் ராஜரீகம் வாங்கின உங்களை விட்டு கொடுங்க. அல்லேலூயா, ஆமென். அதே சங்கீதம் 97 அதே வசனம் சொல்லு. 97:1 பூமி பூரிப்பாக்கி தீவுகள் திரளான தீவுகள் மகிழ கடுவது காரணம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ராஜரீகம் பண்ண ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிப்பாகி தீவுகள் என்ன செய்யணுமா? மகிழ பூரிப்பாகி மகிழ கடவது. அல்லேலூயா. அதே சங்கீதம் 99:1 வந்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஜனங்கள் தத்தளிப்பவர்களாக கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறவர் பூமி. கவனிங்களேன், அவர் எங்கே இருக்கிறாராம்? அவர் உடன்படிக்கை பெட்டி கேருபீன்கள் மத்தியில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். வருகையில் கடைசி நாட்களில் அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அப்பொழுது இந்த பூமியில் அவரை அறியாதவர்கள், அவரை அறிந்தும் அவரை ஏளனப்படுத்தினவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம்? தத்தளிப்பாங்க. நீங்களும் நானும் சந்தோஷமாக என்ன செய்வோம்? எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா. ஆமாம், கார்த்திக் அம்மாளே ஒரு வாட்டி ஒரு பாட்டு பாடினார். மேகம் எங்கும் தீரல் கூட்டம் கூட்டம் கூட்டமாய் நட்சத்திரங்கள், அவர் சொல்லிட்டு நானோ மிக ஆடி பாடி நெய்சருடன் சேர்வே. எல்லாரும் தத்தளிப்பாங்க. பூமி விழும், நட்சத்திரம் விழும், எல்லாம் தத்தளிப்பாங்க. நானோ பாடி மிக ஆடி நெய்சருடன் சேர்வே. எனக்கு அந்த தத்தளிப்பு இருக்காது. காரணம் என்ன? அரசாளுகிறவர் ராஜா. என் தேவன் என்னை அரசாளுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. ஜனம் அதை அறியாமல் அவங்க இஷ்டப்படி என்ன செய்கிறாங்க? வாழ்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவர் வராரு 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 சும்மா ஓயாமல் என்ன செய்கிறாங்க? சொல்கிறீங்க, அவர் எப்போ தான் வருவார்? கிறிஸ்தவங்க கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கிறியோ இருந்துக்கோ, நான் அடையாளம் கொடுத்துட்டேன். 10 கன்னிகைகள். நீ புத்தியுள்ள கன்னிகையாக இருந்தால் எல்லாரும் சொல்கிறத கேட்டு, எல்லாரும் பேசுகிறத கேட்டு காது வாங்காமல் என்னை மட்டும் சார்ந்து இருந்தீங்கன்னா, நீ நான் வரும் பொழுது கம்பீர சத்தத்தோடு மனமகிழ்ச்சியாக என்னை எதிர்கொண்டு வரலாம். இல்லை அவர் வருவாரோ, இப்போ உடனே வந்துடுவாரோன்னு சொல்கிறாங்க, அதனால் இதெல்லாம் எடுக்காமல் போயிடுவோம், அதெல்லாம் எடுக்காமல் போயிடுவோம், சும்மா தீவெட்டி மட்டும் இருந்தால் போதும்னு சும்மா போனீங்கன்னா எல்லாரை போல நாமளும் தத்தளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அல்லேலூயா. ஒரு நாளும் நீங்கள் எங்கேயும் யாரும் நெசஞ்சிடாதீங்க. அவர் வராரு வராரு, எப்போ வராரு என்ன செய்யாதீங்க? மாறானாதா சீக்கிரம் வறுமையான்னு சொல்லி முடிச்சிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். அவனுக்கு ஆண்டவரை குறித்து 1 தரம் 2 தரம் 3 தரம் வரைக்கும் என்ன செய்? போய் சொல்லு. அவன் ஏற்றுக்கொள்ளலை, உன்னை அவமதிக்கிறான்னா அவனை அஞ்ஞானி போலவும், எப்படி அஞ்ஞானி போலவும் ஆயக்காரனை போலவும் ஒதுக்கி வச்சிரு. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்கிறார், அவனை அஞ்ஞானி போல ஒதுக்கிரு. அவனுக்கு அடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் பார்த்துக்கிடுவோம். ஆனால் நீ 1 2 3 தரம் அவனுக்கு புத்தி சொல்லியும் அவன் கேட்கல அப்படின்னா வெற்று. ஆண்டவர் பார்த்துப்பார். நீ அவனை என்ன செஞ்சிரு? அவனை விட்டு விலகிரு. அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். அவனை ஒதுக்கி வச்சிரு. அவனா வருவான், அப்போ என்ன செய்? ஆண்டவரை குறித்து என்ன செய்? சொல்லு. அது வரைக்கும் நீ என்ன செய்யாத? அவங்ககிட்ட போகாத. இப்போது இங்கே ஆயக்காரன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் சேர்க்கிறார். சகேயு ஆயக்காரன். அந்த ஆயக்காரன் ஆண்டவரை பார்க்க ஆவலாக இருக்கும் பொழுது தேடி வந்த காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்து கர்த்தரை பார்க்க ஆவலாக இருப்பான். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும். 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே
நீதிமான். எவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவனை ஆண்டவர் உயர்த்திடுவார். அவன் ஆயக்காரனாகவே இருந்தாலும் அவன் ஆண்டவர் அரசால கர்த்தருடைய ராஜரீகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவதற்கு தன்னை விட்டு கொடுப்பானால் அவன்தான் நீதிமான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இப்போ நம்ம எல்லாரும் யூதர்களா? இல்லை. நம்ம எல்லாம் யூத வம்சமா? இல்லை. யூதர்கள் தான் யார்? ஆமாம், கர்த்தருடைய ஜனம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனம்னா அதில் யூதா என்ன செய்யுது? முதன்மையாக நிற்கிது. ஏன்னா யூதராஜ சிங்கமாக என்ன செய்கிறார்? இயேசு வருகிறார். இப்போ நம்ம யூதர்கள் அல்ல, நம்ம இஸ்ரவேலர்கள் அல்ல, வேதம் படி நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் எங்கெங்கோ இருந்த நம்மளை என்ன செய்கிறார்? ஒன்று சேர்த்து ஒரு இஸ்ரவேல் கூட்டமாய், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாய், அவருடைய சேனையாய் நம்மளை ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். இப்போ இந்த சபையில் நான் சொல்ல முடியும், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள், கர்த்தருடைய அழைப்பு பெற்றவர்கள், கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவர்கள். நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கும்படி அவர் ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் நீதிமான்கள். ஆமென். இப்போ கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னை முழுமையுமாக ஆளுகை செய்ய ஒப்பு கொடுங்க. நீங்கள் என்கிட்ட வந்துட்டீங்க, நீங்கள் என்னை தேடி வந்துட்டீங்க, நீங்கள் என்கிட்ட என்னுடைய அழைப்புக்கு இணங்கி ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு விட்டு விடாமல் உறுதியாக இருக்கிறீங்க. கஷ்ட நேரத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க. ஆண்டவர் அறிகிறார். இப்போ ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார், முழுமையுமாக கொடுங்க. நீ சில நேரத்தில் சுயத்துக்கு போயிடுறீங்கல்ல, ஆண்டவர் சொல்கிறார், இல்லை போகாதீங்க. ஆண்டவர் ஈசாக்கு பார்த்து சொல்கிறாரு, உன் தகப்பன் போனதை போல நீ என்ன செஞ்சிடாத, பஞ்ச காலம் வரும், இங்கேயே இரு, நான் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன். எங்கேயும் போகாத, இங்கேயே இரு அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஆண்டவரை விட்டு தூரம் போகிற இருதயம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை போஷிப்பேங்கிறார். ஆண்டவர் சொல்றாருங்க, எல்லா ஜீவராசியும் அவருக்கு கீழ்ப்படியுது. கீழ்ப்படியாத ஒரே ஜீவராசி நம்ம தான். அவர் கையை திறக்க எல்லா ஜீவராசிகளும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறதா. அவர் கையை மூடிக்கொண்டா எல்லாம் மாண்டு மண்ணுக்கு திரும்புதான். பாருங்க, அவர் எப்படி அவர் அரசாட ராஜரீகம் பாருங்க. அவர் கொடுக்கணும்னு நினைச்சும் போது எல்லாம் சாப்பிட்டு திருப்தியா இருக்குதா. அவர் இல்லை வான் கூப்பிட்டா என்ன செஞ்சிருதா, இந்த பூமியை விட்டுட்டு உடனே அவர் கைக்கு என்ன செஞ்சிருது? போயிடுது. அதெல்லாம் கீழ்ப்படிதல் உண்மையாக இருக்குது. ஆண்டவர் கரத்தை நீட்டி கையை வச்சு தொட்டு நல்லா வடிவெல்லாம் கொடுத்து சாயலை கொடுத்து உருவாக்கி வச்சா போய் நன்மை தீமை காரியத்துக்கு பக்கத்தில் போய் பிடிச்சிட்டு நிற்கிது. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புது, நான் தான் உருவாக்கினேன், நான் தான் படைத்தேன், நீ என் பக்கமாய் வா என்று சொல்லி என்ன செய்கிறார்? உங்கள் சூழ்நிலைகளை அல்ல, உங்களுடைய காரியங்களை அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது, கர்த்தர் யார் என்பதை நீங்கள் பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கணும். அவர் என்ன கேட்கிறார் என்பதை பார்க்கணும். நீங்கள் அதை அறிந்து கொண்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் மறுபடியும் அந்த ஒரு முகத்துக்கு நேராக வருகிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 44 3 வசனம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அல்லேலூயா. நீங்க யாராவது உங்க பலத்துல சுயத்துல நானே இப்படி வந்துட்டேன், நானே எல்லாவற்றையும் செய்து இப்படி வந்துட்டேன், நான் எல்லாவற்றையும் ஞானமாக செய்து இப்படி வந்துட்டேன், யாராவது அப்படி இருக்கிறீங்களா? என் கரம் இதை சாதித்தது, என்னுடைய புயம் இதை சாதித்தது, என்னுடைய ஞானம் இதை சாதித்தது, யாராவது இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஞானவான்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனும் அப்படி சொல்ல முடியாது. ஆண்டவர் அறிந்தவனோ அறியாதவனோ யாராக இருக்கட்டும், நான் இதை செய்தேன் அப்படின்னு ஒரு தரம் என்ன செய்ய முடியாது. கர்த்தர் பலன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் எதையும் செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுக்கலைன்னு சொன்னால் நான் இதை செய்ய. உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்கிற, எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ காரியங்களை மனிதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. நான் கண்டுபிடித்தேன் அல்ல, தேவன் கொடுத்த கிருபையினால் இதை கண்டுபிடித்தேன். இதுவரைக்கும் நம்ம பார்க்கிற எல்லா சாதனங்களும்
கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிச்சது தான், யூதர்கள் கண்டுபிடிப்பு தான் நீங்கள் பார்க்குற ஃபேனு, ஃபோனு, கீனு எல்லாம் தொலைக்காட்சி, நீங்கள் என்ன கேட்டாலும் எல்லாமே கண்டுபிடிச்சது யார்? தேவ பிள்ளைகள் தான், யூதர்கள் தான் கண்டுபிடிச்சான். அவன் கண்டுபிடிச்ச ஒருத்தர் கூட என்னுடைய திறமை அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லலை. எல்லாரும் சொன்னது கிருபை, ஆண்டவர் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த ஞானம், கர்த்தருடைய கிருபையினாலே. இதுதான் அந்த ஞானத்திலும் அவர்கள் கண்டுபிடித்து எல்லாரை காட்டிலும் விசேஷித்த ஞானம் இருந்தாலும் அவர்கள் சொன்னது தேவ கிருபை, தேவ ஞானம், தேவனுடைய கரத்திலிருந்து வந்த கிருபை. இதுதான் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. ஆனால் சின்னதாக ஒரு சாதனை செஞ்சுட்டு நான் செய்தேன். வேதத்தில் ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டது. அவன் நான் செய்தேன்னு சொல்லும் பொழுதே, வாயில் வார்த்தை இருக்கும்போதே கர்த்தர் அவனை அடித்தார். மகிமையை எப்போவுமே என்ன செய்யக்கூடாது? நான் தான் அப்படி நின்றக்கூடாது. நான் அப்படின்னாலே அங்கே பெருமை வந்துடுது. நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாவேன்னு சொன்னவனை அடுத்த செகண்டே அடித்து பற்றிட்டார் கீழே. அவன் தாழ தள்ளப்பட்டான். ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு நாளும் பெருமை கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான், சகேயோ தன்னை தாழ்த்துகிறான். என் ஆஸ்தியின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன், நான் இனி என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். ஒப்புரவாகிறது, கீழ்ப்படுத, கர்த்தரை ஆளுவதற்கு விட்டு கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்ற, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன்? அவன் கர்த்தரை ராஜரிகம் பண்ண விட்டான். ஆமென். நீங்கள் உங்கள் குடும்பத்தை ராஜரிகம் பண்ண விடுங்களேன். அவர் ராஜரிகம் பண்ணுகிற இருதயம் சந்தோஷித்து கம்பீரித்து மகிழும். அவர் ராஜரிகம் பண்ணுகிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். அவர் ராஜரிகம் பண்ணுகிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும். அவர் ராஜாவாக வீற்றிருக்கிற எந்த இடமும் செழிக்கும். அது வட்டாந்தரையாக இருந்தாலும் செழிக்கும், அது அவாந்தர வெளியாக இருந்தாலும் செழிக்கும், அது மொட்டை காடாக இருந்தாலும் செழிக்கும். காரணம், அவர் தான் உலகத்தை செழிக்க பண்ணுகிறவர். அவர் தான் பூமியில் மனுஷனை பரப்பி மேகத்தை எழுப்பி மழை பெய்ய வைத்து மனுஷனுக்கு ஆகாரத்தை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுது அவர் தான். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும். ஆகவே தேவ ஜனமே, விசுவாச மக்களே, தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தர் ராஜரிகம் பண்ண விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அரசால விரும்புகிறார். அப்பப்போ ஆண்டவர் பக்கம் வந்துட்டு போகாமல் முழுவதுமாக என்ன செய்யுங்க? கொடுங்க. முழுமையுமாக கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். தமது ஜனத்துக்கு நான் ரொம்ப அழுத்த விரும்புகிறேன். நான் வசனத்தை எதையுமே தொடர்புடையதாக அல்லாமல் நான் ஒரு வசனத்தையும் நான் எடுக்கலை. இந்த செய்திக்கு ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு எழுத்தும் தொடர்புடையது. அவர் தமது ஜனத்துக்கு, தம்மை நம்பி இருக்கிறவர்கள், தம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர், கர்த்தர் அரசால இட்டிருக்கிற ஜனத்துக்கு தான் பேர் தமது அப்படின்னு வார்த்தை வரும். ஆமென். கர்த்தர் தமது ஜனத்துக்கு, கர்த்தர் தமது வரல மறுபடியும் அழுத்துறார், தமது ஜனத்துக்கு சமாதானம் வரும். ஆமென். அங்கே தமதுன்னு வந்துட்டாலே செப்பரேட் ஆயிரும். உங்களுக்கு புரியுதா? வெள்ளாடு தனியாக போயிடும், செம்மறியாடு தனியாக போயிடும், செப்பரேட் ஆயிரும். அது தனி இது தனி, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. தமதுன்னு வந்துட்டாலே பிரிச்சிருவார். ஆனாலும் வந்துட்டா அங்கே அற்புதம் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், உண்மையுள்ள இடத்துல ஆனாலும் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அற்புதம் செய்ய போகிறார், அங்கெல்லாம் உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். ஆனால் தமதுன்னு சொல்லிட்டாருன்னா அங்கே செப்பரேட் பண்ணிடுவார், பிரிச்சிருவார். அதில் பார்ஷியாலிட்டியே கிடையாது, பாரபட்சமே கிடையாது, பிரிச்சிருவார். இது என்னுடைய ஜனம், இது ஏன் ஆடு, இது என் சத்தத்தை கேட்குது, இது என் சத்தத்துக்கு கீழ்ப்படியுது, இது என் வார்த்தைக்கு கீழ்ப்படியுது, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்குது, என்னை தேடுது. பிரிச்சிருவார், செப்பரேட் ஆயிரும். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்லா வந்தீங்க. தமது தமது, நீங்கள் அந்த தமதுன்ற வார்த்தைக்குள்ளே வந்துடணும். ஆமென். என்ன ஆண்டவர் அரசால விட்டு கொடுத்துடணும், என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தர் உங்களை நடத்துவார். கண்ணில் மூடி உங்களை விட்டு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? என்னை அரசாளுங்கப்பான்னு சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து. ஓ ரஹரதல ரஷதரத நம நிகரதல ரதல ரதிய நம. ஆண்டவர் அரசால விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுப்பீங்களா? ஓ ரிஹரதல ரதிய நம நிகரதல ரஷதரத நம. ஓ ரிபரத நம. அல்லேலூயா அல்லேலூயா. இருதயம் ஆண்டவர் பக்கமாக திரும்பட்டும். இருதயம் கர்த்தரை
அழைக்கட்டும். ஆண்டவரே இருதயத்துக்குள்ள வாங்க. ஓ ரிஹரதல ரதல ரஷந்தரதனமா, என் ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்வீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் இருதயம் ஆண்டவர் சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஓ ரிஹரதல ரதல ரஷதரதனமா, நீ நல்லவன் 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 நல்லவன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே தாழ்த்துங்க. உங்களோட இருதயம் உங்களுக்கு தான் தெரியும். நம்ம எங்கே குறைபட்டு இருக்கிறோம், எங்கே சுயத்தை நம்பி ஓடி இருக்கிறோம், எங்கே சுயமாக முடிவு எடுத்திருக்கிறோம், எங்கே கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்திருக்கிறோம், உங்களுக்கு தான் தெரியும். ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாகுங்க. ஓ ஒப்புரவாகுதல் கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. நீங்கள் ஒருவேளை அறிந்தும் அறியாமலும் செய்த தவறாக இருக்கலாம். ஒப்புரவாகுங்களேன். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் சொல்கிறார், நீ அறியாத காரியங்கள் உனக்கு செய்ய காத்திருக்கிறேன், நீ கூப்பிடுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரிபலரதலர ஷதரதனமணிகரதலரா. இயேசுவே ரிபலரதலரதலர ஷதரதனமா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஒப்புரவாகிற ஒவ்வொரு இருதயத்தோடு பேசுங்க. ஒப்புரவாகிற ஒவ்வொரு இருதயத்தோடு இடைபடுங்க ராஜா. ஓ ரபல ரதல ரதல ரஷதரதன மணிகரதலரா. ஹல்லேலூயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கே. உங்கள் இருதயத்திலிருந்து பாடுங்க. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஆராதனை 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 ஆராதனை. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே, எங்களை இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறீங்கப்பா. நாங்கள் உங்கள் கரத்துக்கு மறைவில் மறைந்து கொள்ள விரும்புகிறீங்க. உங்கள் செட்டு நிழலில் வந்தடைய விரும்புகிறீங்க. ஆண்டவரே, சபையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். உடைய மகிமைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உடைய தெய்வீக கரத்துக்குள்ளே மறைக்கிறேன். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட ஆண்டவரே தன் சுயத்தை சார்ந்து கொள்ளாதபடி, தன் சுயமாய் காரியங்களை செய்யாதபடி, உலக போக்கில் நான் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. ஆண்டவரே, நான் உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரியாதபடிக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், கர்த்தர் ராஜரீகம் பண்ண தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் இருதயமும் ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்திலும் நீரை இறங்கி வாசம் பண்ணுங்க. ஆண்டவரே, நடக்க வேண்டிய பாதை நான் உனக்கு காட்டுவேன்னு சொன்னேன். நான் உனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னவர். ஒவ்வொருடைய வழியையும் காட்டுங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். எல்லாருடைய இருதயமும் செம்மையாக்கப்படுவதாக. அரசாளுகிற கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.